சில்வர் ப்ரைஸ் அதிகமாக ஏறுதுங்கிறதுனால உங்களில் நிறைய பேர் போயிட்டு ஃபிசிக்கல் சில்வர் வாங்கியிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் மேலே போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இடிஎஃப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆயிருக்கும். ஏஎம்சி இஸ் நாட் அக்செப்டிங் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ் ஃபண்ட். எதில்? ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் இடிஎஃப்ல. டாடா சில்வர்லேயும் அதே மாதிரி தான். டாடா சில்வர்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. நியூ எஸ்ஐபியையோ இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வைடாக சில்வருக்கு இருக்கிற டிமாண்ட் தான். வேர்ல்டு வைடாக சில்வரில் இருக்கிற டிமாண்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஃபாரினில் நீங்கள் 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவில் 120 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ரைஸ் ப்ரெஷர் காரணமாக தான் கோட்டக்கும் சரி, எஸ்பிஐ, யூடிஐ இவங்கெல்லாம் வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணல, டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பரவரி ஸ்டாப்பிங் வந்து எப்போ நார்மல் ஆகும் அப்படின்னா, ப்ரைஸ் எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ இவங்க வந்து இதை பழைய மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஓகே ப்ரோ, என்னால் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியல, இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இடிஎஃப்ல எப்படி ப்ரோ இன்வெஸ்ட் பண்ண முடியுது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க, அப்போ இடிஎஃப் எப்படி நம்மளால் வாங்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இடிஎஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இடிஎஃப் வந்து ஒரு ஷேர் மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ யாராவது ஒருத்தர் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா உங்களால் அதை பை ஆர்டரில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இடிஎஃப் வந்து லான்ச் பண்ணும்போதே ஒரு பல்க் ஆஃப் யூனிட்ஸை அவங்க மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி உள்ள ரன் ஆகிட்டு இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை உங்களால் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியுது. இப்படி தான் இடிஎஃப் ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு இடிஎஃப்ஐயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ நான் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதையுமே சொல்லக்கூடாது. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர். ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணியோ ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்களோட தாட்ஸ் தான்.